வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். திரையுலகில் அதிர்ச்சி, பிரபல வில்லன் நடிகர் மரணம். என்னாச்சு? சோகத்தில் ரசிகர்கள். வாங்க என்ன தகவல், என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். ஹரி இயக்கிய சாமி படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானவர் தான் கோட்டா சீனிவாச ராவ். தொடர்ந்து கோ உள்ளிட்ட படங்களில் நடித்திருந்தார். தமிழை விடவும் தெலுங்கில் தான் அவர் பிஸியான நடிகராக வலம் வந்தார். ஒரு காலகட்டத்தில் வயோதிகம் காரணமாக, உடல்நலம் காரணமாக சினிமாவிலிருந்து ஒதுங்கியிருந்தார். சமீபத்தில் கூட அவரது புகைப்படம் ஒன்று வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆந்திராவை பூர்வமாக கொண்ட கோட்டா சீனிவாச ராவ் மருத்துவரின் மகனாக இவருக்கு மருத்துவராக வேண்டும் என்று ஆசை இருந்ததாம். ஆனால் காலப்போக்கில் இவருக்கு நாடகங்களில் சினிமா மீது அதீத ஆர்வம் வந்தது. இதன் காரணமாகவே நடிகராக முடிவு செய்து விடாமல் முயற்சி செய்து நாடகங்களில் நடித்த பின்பு 1978ஆம் ஆண்டு தெலுங்கு திரையுலகில் அறிமுகமான சீனிவாச ராவ் முதல் படமே அவருக்கு சரியான வெளிச்சத்தை பெற்றுக் கொடுக்கல. இருப்பினும் மனம் தளராத அவர் தொடர்ந்து நடித்து கொண்டே இருந்தார். ஒரு வழியாக 80களில் அவருக்கென வெளிச்சம் கிடைத்தது. தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை, தனது திறமையை நிரூபித்து கொண்டே இருந்தார். பிஸியான நடிகராக வலம் வந்து கொண்டிருந்தார். ஒரே வருடத்தில் 10க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து மிகப்பெரிய ஒரு வருஷமெல்லாம் உண்டு. தெலுங்கில் பிஸியாக நடித்து வந்த அவரை இயக்குனர் ஹரிதான் இயக்கிய சாமி படத்தின் மூலம் ஹாலிவுட்டில் அறிமுகமாகி வைத்தார். அந்த படத்தில் பெருமாள் பிச்சை என்ற கேரக்டர் ஏற்று அதகலம் செய்திருப்பார். ஒவ்வொரு சீன்லையுமே அவரது நடிப்பு பட்டாசாக வெடித்தது. இதன் காரணமாகவே சாமி படத்தில் விக்ரமுக்கு பிறகு கோட்டா சீனிவாசன் அசால்ட்டாக ஸ்கோர் செய்தார் என்று குறிப்பிடத்தக்கது. சாமி படத்தின் வெற்றியை அவர் ஹாலிவுட்டில் பிஸியாக்கியது. அதன்படி பேரரசு இயக்கத்தில் விஜய் நடித்த திருப்பாச்சி படத்தில் சனியன் சக்கடை என்ற வில்லன் ரோலை ஏற்று நடித்திருந்தார். சாமி படத்தில் எப்படி ஸ்கோர் செய்தாரோ அதே போல் திருப்பாச்சியில் ஸ்கோர் செய்திருப்பார். தொடர்ந்து கோ உள்ளிட்ட ஏராளமான தமிழ் படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்திருந்தார். திடீரென அவருக்கு தமிழில் வாய்ப்புகள் குறைய ஆரம்பித்தது. இப்படிப்பட்ட சூழல் இருக்க சமீபத்தில் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தார். அண்மையில் கூட அவர் தொடர்பான புகைப்படங்கள் ஒன்று வெளியானது. அதில் ஆளே அடையாளம் தெரியாமல் கால்களில் கட்டு போட்டபடி அமர்ந்தார். அதனை பார்த்த ரசிகர்கள் ஐயோ சாமி பட வில்லனுக்கு என்னாச்சு என்று கேட்டு அதிர்ச்சி அடைந்துட்டாங்க. விரைவில் குணமடைய வேண்டும் என்று வேண்டிக்கிறாங்க. இந்த நிலையில தான் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் இருக்கும் ஜிப்ளிசிஸ் இருந்து அவங்க இன்று காலை உடல்நலக் குறைவால் உயிரிழந்து போனார். கடந்த சில காலமாகவே சிகிச்சையில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. அவங்களுக்கு வயது 83 ஆகும். கடந்த 10ஆம் தேதி தான் அவர் தனது பிறந்தநாளை கொண்டாடியிருந்தார். பிறந்தநாள் கொண்டாடிய 2 நாட்களிலேயே கோட்டா சீனிவாச ராவ் உயிரிழந்துவது ரசிகரிடையே திரைத்துறையினருமே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.